Shoki beat. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு உங்கள் தமிழன் டிஷ்னா நான் உங்கள் இமாண்டியல். ஆமாங்க, இந்த வீடியோவில் சாம்சங்கோட S10 ப்ளஸ் பற்றி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் என்ன அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க முழு தகவல் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்த போகிற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட் மற்றும் மொபைல் அன்பாக்ஸிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தமிழன் டெக்னிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஓடியங்களோட கூட சேரும். ரெகுலராக எப்போவுமே மொபைல் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த S10 ப்ளஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். S10 ப்ளஸ் வர பாக்ஸ் இப்படி தான் வருது. ஓகே, நம்ம இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா மொபைல் இருக்குது. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கெராமிக்ங்கிற ஒரு வேரியண்ட்டில் நமக்கு வந்திருக்கு. இது 128 GB கொண்ட ஒரு வேரியண்ட். இந்த ஒயிட் கலர் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு ஷைனிங்காக இருக்குது, பிடிக்கிறதுக்கு கையில் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் அடாப்டர். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா OGG கேபிளோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது 15 volt சார்ஜர், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணல. எல்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாக்ஸ்குள்ளே வயர்லெஸ் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, இவங்க இன்க்ளூட் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மொபைலோட அதர் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கல. பாட்டமில் பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், இந்த மொபைலில் USB Type-C கேபிள் இருக்குங்க. அதுக்கடுத்த 3.5 ஆடியோ ஜாக்கை கட் பண்ணல. சாம்சங் பார்த்தீங்கன்னா இங்கே 3.5 ஆடியோ ஜாக்கை இன்னும் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனையும் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹை குவாலிட்டி, அதாவது ஃப்ளாக்ஷிப் மொபைலில் கொடுக்குற இயர்பட்ஸ் இதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு தம்ஸ் அப். இந்த மொபைலோட பில் குவாலிட்டி பேசல. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு Gorilla Glass 5 ஆகலையும், ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா Gorilla Glass 6 ஆலையும் பில் பண்ணியிருக்காங்க. மொபைலை பற்றி டிஸ்பிளே பற்றி சொல்லலாம் நிறைய இருக்குங்க. ஆமாங்க, இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளேல பில்ட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க டைனாமிக் டிஸ்பிளேங்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு Quad HD+ டிஸ்பிளே. இதோட ரெசல்யூஷன் 6.4 இன்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இங்கே சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்க ஒரு காரணம் இருக்குங்க. ஆமாங்க, இதுக்கு மேலே இருக்க S9 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு, இதில் ஃப்ரண்ட் சைட் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைன்லையும் நல்லாவே ரொம்ப சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பெசலஸ் டிஸ்பிளே மாதிரியே ட்ரூ பெசலஸ் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கட் அவுட் நாச்சு இருக்குது. ஆமாங்க, இது Infinity Oன்னு அவங்க சொல்கிறாங்க, Infinity O. ஆனால் இந்த நாச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் மற்ற சாதா நாச்சே மாதிரி இதில் கேம் பிளே எல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாச்சுக்கு மேலே இருக்கிறது கேம் பிளே வரும். இதில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தூசியில் லஞ்சாவோ இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா தண்ணியில் பட்டால் ஒன்றாகாது. அதுக்கு இந்த மொபைலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் பேக் சைடும் பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. S9 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஜுவல் கேமரா செட்டப், இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. 16 மெகாபிக்சல் ப்ளஸ் 12 மெகாபிக்சல் ப்ளஸ் 12 மெகாபிக்சல். ஆமாங்க, 3 கேமரா. அதே இது ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 10+8 MB கொண்டு வந்திருக்காங்க. கேமரா நல்லா இருக்கும். கேமரா குவாலிட்டி அடுத்து நம்ம பார்ப்போம். கேமரா சாம்பிளுக்காண்டி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட கேமரா சாம்பிள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் இருக்கிற பேட்டரி பேக்கில் 4100 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கு. Huawei Mate 20 Pro பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் ரிவர்ஸ் சார்ஜிங் டெக்னாலஜி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டெக்னாலஜி இவங்களுக்கு இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க. இன்னொரு S10 ப்ளஸ் இல்லாட்டி S9 ப்ளஸ் இல்லாட்டி S8 எந்த மொபைலையும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மொபைலில் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஹைலைட்டும் பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அல்ட்ராசோனிக். ஆனால் இது என்னத்தை தான் அல்ட்ராசோனிக் கொடுத்துருந்தாலும் இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. விவோ பார்த்தீங்கன்னா அவங்களோட Vivo V15 Pro கொடுத்துருக்காங்க. அது பற்றி இதோட ஸ்பீடாக இருக்குது. இது அவங்க 3D அன்லாக் ஆகுங்காங்க. ஆனால் பார்க்க இப்போதைக்கு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஸ்லோவாக தான் இருக்குது. ரெகுலராக எப்போவுமே அவங்களுக்கு ஸ்லோவாக இருக்க மாதிரி அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஸ்லோவாக இருக்குது. இது ஒரு அப்டேட்டில் கொடுத்து சரி பண்ணாங்கன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்மால் பக்ஸ் தான் பார்க்கலாம். ஆனாலும் இது ஒரு பக்ஸுங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். வெப்சைடும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீ இருக்குது. வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க, அப் அண்ட் டவுன் பட்டன். அதுக்கடுத்த கீழே வந்து பிக்ஸி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் பார்த்தீங்கன்னா பிக்ஸி பட்டன் நீங்கள் வேண்டாம் டிசேபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா. பிக்ஸி பார்த்தீங்கன்னா அப்படியே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படியே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிக்ஸியில் இன்னும் அவ்வளோ கொண்டு வரலாம். இனிமேல் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த மொபைலோட இப்போ வீடியோ குவாலிட்டி நீங்கள் எப்படி இருக்குது, வீடியோ மட்டும் ஆடியோ குவாலிட்டியை பாருங்கள். நான் யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ அப்ளை பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 4K வேறு நீங்கள் வீடியோ குவாலிட்டியை பார்க்கலாம். இது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் HDR இருக்குது. இந்த மொபைல் ட்ரூ ஃப்ளாக்ஷிப் மொபைல்னு சொல்லலாம். இந்த மொபைலில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்
அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இருக்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகுது ஒரு காரணம் சொல்லலாம். ஆப்பிளுக்கு கடுமையான ஒரு இருக்குன்னு சொல்லலாம். சாம்சங் இப்படி கொண்டு வராங்க ஆப்பிள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ வேறு லெவலில் அந்த ஃபோனை பண்ணிட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே இந்த மொபைலை ரியலாக கையில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் சூப்பராக இருந்த மாதிரி தெரியும். இந்த மொபைலோட இருக்க டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்க இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, எப்போவுமே சாம்சங்கில் இருக்க மாதிரி இது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் இருக்க ப்ராசஸரும் பார்க்கல எக்ஸினோஸோட 9820. இது ஒரு 8 நானோமீட்டரில் பண்ண ப்ராசஸர். இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், இவங்களோட புதிய ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே 7 நானோமீட்டரில் போயிருக்காங்க. இவங்க இப்போ தான் 8 நானோமீட்டரில் வந்திருக்காங்க. ஓகே எவ்வளோன்னு சொல்கிற இருக்குது. இப்போதைக்கு டேட்டா யூஸேஜ் நல்லா இருக்குது. கேமிங் ரிவ்யூவில் இது எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம அதை பார்ப்போம். சாஃப்ட்வேர் பற்றி பேசல இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 5க்கு மேலே அவங்களோட புதிய 1UI கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, அந்த 1UI யூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இன்னும் வார ஒரு A சீரிஸில் A50லேயே இந்த 1UI வரதா தகவல் இருக்குது. அப்படி பட்ஜெட் செக்மெண்ட்ல இருந்தால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் UI பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே யூஸ் பண்ணி நல்லாவே இல்லை. நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் UI சாம்சங்கில் பிடிக்காது. அதுக்கு இந்த N1UI பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேட் சூப்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் இருக்க ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நான் ஒரு ப்ளே பண்ணுறேன். அது எப்படி இருக்குங்க இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜை பாருங்கள். அப்படியே S10 Plusல பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் இருக்குங்க 4K ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 60 fps வேறு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் செல்ஃபிலையும் கொடுத்துருக்க ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டபுள்யூ அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்க சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஆமாங்க, ப்ரீமியம் ஃபோனில் இருக்க அத்தனை லுக்கு இருக்குது. சும்மா ரேட்டு அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக அந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்து S10 Plus பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB தான் நம்மகிட்ட கையில் இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 73,000 சேலுக்கு வந்திருக்கு. 73,990. இதே 1TB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 12GB RAM மற்றும் 1TB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு மாடல் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா 1,13,000 ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதை வாங்குவீங்களா? கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ஸுங்க. ஃபைனலாக அந்த மொபைலை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜுவல் கேமரா செட்டப் ஃப்ரண்டில் மற்றும் இந்த ஃபுல் வியூ டிஸ்பிளே 10+ டிஸ்பிளே மற்றும் 4K கேமரா ரெக்கார்டிங் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மற்றும் புதிய ப்ராசஸர் 1UI மற்றும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் சாம்சங் பிராண்டிங்கோட ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினச்சா இந்த மொபைல் தாராளமாக வாங்கலாங்க. ஆனால் விலை மட்டும் கொஞ்சம் சற்று அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு 73,000 வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஓகே, சாம்சங் அவங்களோட இப்போ பிராண்டிங் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னும் வர மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் பைபேக் வேல்யூ நிறையா இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் இன்னும் வர மார்க்கெட்டில் ஃபஸ்ட். நீங்கள் வாங்கி ஒரு வருஷத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு 70% 60% அப்படி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாப் மாடல்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவிங்கில் இருக்குது. அதுக்கு இந்த வீடியோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துருக்கோம். அந்த வீடியோ அவங்க முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பரோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.